ஜனவரி 15, 1947 ஒரு அம்மாவும் அவங்க குழந்தையும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா நடந்து போயிட்டு இருக்காங்க. சடனா நடந்து போயிட்டு இருக்க போது டக்குன்னு ஒரு விஷயத்த பார்த்து பதறி அடிச்சு போய் கீழே விழுறாங்க. அவங்க அப்படி எதை பார்த்து கீழே விழுந்தாங்கன்னா, ஒரு யங் லேடி உடம்பு பாதியா வெட்டப்பட்டு இடுப்போட கீழ் சைடு இல்லாம வெறும் மேல் சைடு மட்டும் வெட்டப்பட்டு கீழே கிடக்கிறத பார்த்து அவங்க பதறி அடிச்சு போய் கீழே விழுந்திருக்காங்க. அந்த விழுந்து கிடக்கிற அந்த குழந்தையோட அம்மாக்கும் அந்த வெட்டப்பட்ட பாதியா இருக்கிற அந்த பாடிக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அடி டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாடியை பார்க்க போது அது ஒரு மேனிக்வின் அப்படின்னு நினைச்சாங்களாம். மேனிக்வின்னா என்னன்னா, ஷாப்பிங் மால்ஸ்ல ட்ரெஸ் கடையிலலாம் ஒரு பொம்மை வச்சு அதில் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுருப்பாங்க. கஸ்டமர்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் நம்மளும் போட்டால் நல்லா இருக்குமேனு வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு மேனிக்வின் பொம்மை தான் அந்த இடத்துல பாதியா கடந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்களாம். அந்த பாடி டோட்டலா வெட்டப்பட்டும் சிதைக்கப்பட்டும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாடியில ஒரு துளி கூட ரத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த அம்மா பார்த்துட்டு போலீஸ் கிட்ட சொல்ல போகுது. அந்த போலீஸ் அப்பதான் கன்ஃபார்ம் பண்றாங்க, இது ஒரு தற்கொலை கிடையாது. அது மட்டும் இல்லாம இது ஒரு யாரும் தெரியாம பண்ணது கிடையாது. இது வேணும்னு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பண்ண ஒரு கொலைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை கொன்னது ஒரு சைக்கோ கில்லர். போலீஸ் அந்த பாதியா இருக்கிற பாடியை 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அதுல என்ன கிடைக்குதுன்னா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸே கிடைச்சிருச்சு, அப்படின்னா இதை வச்சு நம்மளால அந்த திருடன், அதாவது அந்த கில்லர், சைக்கோ கில்லரை பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது ஒழுங்கா கிடைக்காம ரொம்ப பிளர்ரா கிளியராகவே இல்லாம சிதைக்கப்பட்ட நிலைமையில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த காரணத்தினால போலீஸால அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணதை வச்சு வேற எதுவும் பெருசா பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ், அதாவது அந்த ஒரு ஏரியால ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. அந்த லேடி பத்தின நியூஸ் தான். ஒரு யங் லேடி பாதியா வெட்டப்பட்டு கிடக்குறா. அது ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவுது. அந்த நியூஸ்ல அந்த பொண்ணோட பேரு எலிசபெத் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டால்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. உடனே இந்த பேரை ஷார்ட் பண்ணதுக்கு என்ன அர்த்தம், அதாவது என்ன காரணம், இந்த பேரை அந்த தினுசா பிளாக் டால்கியா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு பேரை வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியால ஒரு ரூமர் பரவ ஆரம்பிக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெட்டப்பட்ட நிலைமையில கடந்த அந்த பாடி பாதியில தானே இருந்தது. அதனால அதோட சட்டை பிளாக் கலர்ல இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆக போதுதான் அந்த ஒரு படம், ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னாலும் அந்த படம் பேரு டால்கியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் போலீஸ் ஆபீசர்ஸும் இந்த நியூஸ் ரீடர்ஸும் நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்றவங்களும் இந்த 2 பேர், அதாவது இந்த பிளாக், அந்த கோட்டில் பிளாக் கலர்ல இருந்தது, அந்த பிளாக்கும் நெக்ஸ்ட் அந்த டேட்டுக்கு, அதாவது அந்த பாடியை கண்டுபிடிச்ச டேட்டுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் பேர் தான் டால்கியா. அதனால இந்த பிளாக்கையும் இந்த டால்கியாவையும் சேர்த்து பிளாக் டால்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பேரை அவங்களே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு 22 வயசுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கா. அது எந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா கிளர்க் வேலை. அது எப்போ அப்ளை பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1943. அந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்மி ஆஃபீஸர்ஸ், எல்லா ஆர்மி லீடர்ஸ், எல்லா ஆர்மி மெம்பர்ஸ்லாம் கேம்ப் போடுற நேரம். அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எலிசபெத் அப்படின்ற ஒரு அந்த பாதியா கடந்தா இல்லையா அந்த லேடி, இதுக்கு முன்னாடியும் போலீஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா. அதுவும் எந்த போலீஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த FBI போலீஸ் கிடையாது, சாண்டா பார்பரா போலீஸ் அப்படின்ற ஒரு போலீஸ் டீம் கிட்ட இவ அரெஸ்ட் பண்ணியிருக்கா. எந்த காரணத்தினால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் ஏஜ்டு ட்ரிங்கிங், அதாவது அண்டர் ஏஜ்டு ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காராம். இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ்க்கு சில பேர் மேலே சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நாட்டில் உள்ள நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த நாடே பரபரப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழுவையும் கொடுத்து தந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெட்டப்பட்ட பாடியை நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண போது அதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெர்ஃபெக்டாக வெட்டியிருக்காங்க. இது கன்ஃபார்ம் இன்னொரு டாக்டராலையும் இன்னொரு மெடிக்கலில் பற்றி படித்தவங்களாலையும் தான் அது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் தோணுது, ஒருவேளை இதை செஞ்சது ஒரு டாக்டராக இருக்கலாமோ, இதை செஞ்சது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாமோ அப்படின்ட்டு. இதனால சவுத் கலிஃபோர்னியாவில் உள்ள எல்லா மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு க்ளூவும் அந்த அளவுக்கு கிடைக்கல. திடீர்னு அந்த கொலைகாரன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒரு ஆஃபீஸருக்கு வருது. அந்த ஆஃபீஸரும்
இந்த லெட்டரை வாங்கிட்டு அந்த லெட்டரை கூட படிக்காம அதில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் மேட்ச் பண்ணி எதுவுமே மேட்ச் ஆகலன்னு ஒன்று போலீஸே கைவிட்டுறாங்க. இப்போதைக்கு அது ஒரு அன்சால்வ்டு கேஸாகவே தான் இருக்குது. இந்த ஒரு மிஸ்டீரியஸ் அன்சால்வ்டு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த் ஆக்கியிருக்கேன், அதே மாதிரி கொஞ்சம் அப்கிரேடும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதோட ஒப்பீனியன் என்னன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.